எதுவும் சாப்பிட்றீங்களா அத்தை? கடையில் ஏதாவது வாங்கிட்டுமா உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம் எனக்கு. என்னத்த எப்படி சொல்றீங்க? நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. நேற்றுலேருந்து நீங்களும் சாப்பிடலன்னா உடம்புக்கு என்ன தாகுறது? இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு என்னையே கேட்டுட்டு இருக்க? எனக்கு வேணா நீ போய் சாப்பிடு போ. ஆனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் வேற இருக்கு, மாத்திரை போடணும்ல. நீங்க சாப்பிடுங்க, அப்பதானே உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். மாமா வேற பார்க்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம். அதுக்கு சொல்லலத்த, நீங்க நல்லா இருந்தாலே மாமா நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் நீ ஒன்றும் என்கிட்ட கடைசியில் காட்ட வேணாம். பேசாம ஓரமா நின்று போ. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க உடம்பு அவங்க தானே பார்த்துக்கணும். என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பிடிவாதத்திலே இருக்காங்க. ஆமா நல்லா இவங்க தான் சாப்பிடுவேன்னா என்ன ஆகுறது? சின்ன பிள்ளையவங்க சாப்பிட்டு மாத்திரை வேற போட்டோம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன அங்க முனவிட்டு இருக்க? நான் எதுவும் முனவல. அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு நினைச்சு கவலையில பஸ்ல பேசிட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்லத்த. சரி சரி. அம்மா அப்பாக்கு என்னதாம்மா ஆச்சு? அப்பாக்கு இந்த ஒரு நிலைமை வரணும். அவர் நல்லா தானேமா இருந்தாரு. ஏன் திருப்பி இப்படி ஆகணும் அவருக்கு? சீட்டை கேட்டு எனக்கு மனசே பதறிடுச்சுமா. என்ன பண்றதுடி? நமக்கு வந்து சோதனை காலாது. அதுக்காக ஏமா நம்மளுக்கு இப்படி நடக்கணும்? ஆனா இப்படிதான் அப்பாக்கு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தோம். நான் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாக்கு அதே தான் வந்திருக்கு. ஆமா. எப்பமா ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க? ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா? நாளைக்கு ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன் பண்ணா அப்பா சரியாயிடு வரல. எதுவும் பிரச்சனை இல்லம்மா. அதான் ஒன்னும் பயப்பட வேணாம். அப்பாக்கு சுகர் பிரஷர்லாம் அதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க டாக்டர். வாமலா நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? விஷயத்தை கேட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. விடாமலா பாத்துக்கலாம். வாங்கண்ணா. வரேம்மா. எதுவும் காபி டீ ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா? ஆமா வேண்டாம், வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். சரிங்கண்ணா. அலா நீ எதுவும் சாப்பிட்றியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. நீ ஏதாவது கேளாமலா? நீ சாப்பிட்டாது அத்தையை சாப்பிட வைக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, வாங்கிட்டு வரேன். அப்படியே அத்தையும் சாப்பிட சொல்லிடு. அவங்க எது கேட்டாலும் வேணாம் வேணாங்கிறாங்க. ஏமா இப்படி இருக்க? சாப்பிடுமா, தெம்பாருமா. நீயாவது சாப்பாடு வேணாம் வேணாங்கிற. என்னடி சாப்பாடு போ. மனசே வெறுத்து போச்சு. என்ன சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. அந்த மனுஷனுக்கா இப்படி ஆகணும்? மனசு கேட்க மாட்டேங்குது, சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. அவர் நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இருக்கேன். அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நல்லா தெம்பா சாப்பிட்டாதான் என்ன உனக்கு ஒரு பெட்டை போட்டுற வேண்டியதான். என்ன சொல்ற? சாப்பிடுமா. அதான் அண்ணி வாங்கிட்டு வரீங்களாங்களே, அண்ணி வாங்கிட்டு சொல்றேம்மா. சாப்பிடு. வேணாம்தா, நீ வேணா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அம்மா சொன்னா கேட்கணுமா? ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் பாரு நானும் சாப்பிட மாட்டேன். எப்ப சாப்பிடுவியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். ஏண்டி இப்படி இருக்க? உன் உடம்பு நீயே கெடுத்துக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா தாண்டி உன் பிள்ளைங்க நீ பார்க்க முடியும். நான் வயசான ஆளு, எனக்கு யாரு இருக்கா சொல்லு பாப்போம். அப்பா உள்ளார போய் பழத்து கிடக்குறாரு. சாப்பிட்டானா சாப்பிடாமலாம் தானே? எனக்கு வயசாயிருச்சு, நான் எப்படி என்ன இருக்கலாம். ஆனா நீ நல்லா சாப்பிடணுடி. அம்மா அதை பாத்துக்கலாமா? நீ ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வாங்க. நீ சரி அம்மலா, வாங்கிட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. நீரு நான் கேண்டீன் இருக்கு, நானே போய் வாங்கிட்டு வந்துறேன். காசு வச்சிருக்கீங்களா? காசெல்லாம் இருக்கு மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் போயிட்டு வரேன். விடுங்கத்த, நடந்து போச்சு. இதுக்காக மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தா நமக்கு தான் உடம்பு சரியாம போகும். அதனால நீங்க நல்லா தெம்பா இருங்கத்த. நீங்க நல்லா இருந்தா தான் மாமாவும் நல்லா இருக்க முடியும். சரிங்க மாப்பிள்ள. இட்லி வாங்கிட்டு வந்தனே, சாப்பிடுங்க. சரிங்க மாப்பிள்ள, இங்க வந்து உட்காருங்க. எல்லாம் இருக்கட்டும். அம்மா உள்ளார பார்க்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது பார்த்துதான் வரேன். நானும் பார்க்கவும் இல்ல, உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. சரித்த. அதுவும் நர்சாமாவும் 2 பேர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. வரும்போது கூட கேட்டாங்க, எந்த வார்டுக்கு போறீங்க, யாரை பார்க்க போறீங்கன்னு. சரி பாத்துட்டு உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லவும் சரி போங்க அப்படின்னு இருக்காங்க. அப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா பார்க்க முடியுமா. கண்ணாடி வழியா அப்பா போய் பார்த்துட்டு வா. நானே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா. வாமலா, மாமா போய் பாப்போம். உள்ளாரதான் போக முடியாதுங்க, கண்ணாடி வழியா பார்த்தாதான் உண்டு. அப்படிதான் பார்க்கணும்னு சொல்றேன். வாமலா. அப்பள கூப்பிடறாருல, போமா. வரேன் இருங்க, நீங்க போய் பார்த்துட்டு இருங்க, நான் வரேன். சரி. அம்மா அப்பாக்கு எதனால இப்படி ஆச்சு? எல்லாரும் இருக்கவும் தான் நான் கேட்கவும் இல்ல. சொல்லுமா. நீ சின்ன நீ தான் இருக்கீங்க, என் பெரிய நீங்க போயிட்டாங்க. அண்ணெல்லாம் எங்க போயிருச்சு? உங்க பெரிய என்ன கடைக்கு போயிட்டான், இன்னும் கடைக்கு போயிட்டான். டாக்டர் 2 பேர் தானே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நானும் அவளும் தான் இருக்கோம். சரிம்மா. இதனாலமா அப்பாக்கு இப்படி ஆச்சு? என்ன தெரிய சொல்லுவேன் நானும். நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்னதான் ஆச்சு சொல்லுமா. உங்க சின்ன நீ வீட்டுக்கு நானும் உங்க அப்பாவும் போயிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் என்னம்மா சொல்றேன்? இதனாலதான் உங்க அப்பாக்கு இப்படி ஆச்சு. அதுக்கு காரணம் அந்த சுவாதியும் சின்ன நீ தான். பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு அவங்க எங்க இருக்காங்க? நான் சொல்றது. அண்ணன் என்ன சொல்லுச்சு? அவன் என்ன சொல்லுவான்? பொண்டாடிக்கு பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், நமக்கு பேசுவானா? அவளாலதான் அப்பாக்கு இப்படி ஆச்சு. இந்த தடவையும் அவளாலதான் அப்பாக்கு முடியாம போச்சு. ஆமாண்டி, எனக்கு வர கோபத்துக்கு 4 வார்த்தை நல்லா கேட்கணும் போல தோணுது. விடுடி, எதுவும் கேட்க வேணாம். உங்க அண்ணனும் இப்போதான் என்னமோ அப்பாக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். எதுவும் கேட்க வேணாம், விடு. பண்ற வேலை பண்ணிட்டு அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அவங்க தானே காரணம். எப்படிமா என்னால கேட்காம இருக்க முடியும்? வரட்டும் அவங்க. என்ன அமலா, இட்லி சாப்பிட்றியா தோசை சாப்பிட்றியான்னு பிரச்சனை எது கேட்கறாங்க? இல்ல நடிப்பா. விடுடி, எதுக்கடி கோவப்படுறப்ப? சொன்னதே தப்பா போச்சு. இப்ப தப்பா போச்சா? யார் யார் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கல. அதே மாதிரி புஷ்பா வந்து எட்டி பாத்துச்சா இல்லையா? வந்தா பேசிட்டு போனா. உங்க அண்ணன்காரன்ட்ட ஏதோ குசுன்னு தனியா பேசிட்டு இருந்தா. என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரி செலவு பண்ணாத, எதுவும் பண்ணாதன்னு சொல்லியிருக்கோம். நீ புஷ்பா பத்தி நல்லா தெரியுமா எனக்கு. எங்க மாமனாருக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது ஆஸ்பத்திரி செலவு வச்சுக்கோமான்னு பணம் கொடுத்துச்சு என்கிட்ட. இதுக்கு என்ன கத்துச்சு? அப்பாக்கு செய்விடுமா? அதாண்டி சொல்லிட்டேன். கழுத்துல போட்ட நெக்லஸ் ஆகுது போட்டு அடமானம் வச்சு பணம் கட்டின அப்படின்னு. ஏமா நீ வேற, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ எதுக்கு ஓச்சேன்னு அடமானம் வைக்கணும்? முதல்ல இதே காரியம் தான் பண்ண. நம்ம புதுசா வாங்கி கொடுத்துருக்காரு, அதையும் திருப்பி அடமானம் வைக்கணுங்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன சின்னனும் இது பாதியா பைசா கட்டிடுவாங்க.
ஏன்டி சாதாரண விஷயமா 2-3 லட்சம் செலவாங்குறாங்க. ஒண்ணும் இல்ல விடு, அதான் இந்த அண்ணனும் பாத்துக்குமா. காரணத்து கொண்டும் இந்த செயினை மட்டும் யார்ட்டே கொடுத்துறாதமா. அப்ப யார்ட்டடி கொடுக்க போறேன் பட் நான் சொல்லி வச்சுட்டேன், இந்த செயின் எனக்கு அப்புறம் உனக்கு தாண்டு. டக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு நான் தான் இருக்கேன், எனக்கே கொடுத்துருமா. எனக்கு வேற பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நானே எல்லாம் அவளுக்கு செய்யணும்ல. இப்போதைக்கு அண்ணெல்லாம் எதுவும் செய்யுமான்னு தெரியல என் பிள்ளைக்கு. நீயாவது நல்லா இருக்கும் போதே இந்த நகையை என்கிட்ட கொடுத்துருமா. சரிடி விடு கொடுக்குறேன். இதை பத்தி பேசிட்டு இருக்க, வரும்போது உங்க அப்பா பத்தி நல்லா விசாரிச்சுல, இப்ப நகையை பத்தி ஆரம்பிச்சிட்டேன். இல்லம்மா முன்கூட்டி அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான். அதனால மனசுல கஷ்டமா இருக்குமா, உனக்கு அப்பாக்கு வயசாயிடுச்சுல, அதனால அப்பா நல்லா இருக்கும் போதே சொத்தை பிரிச்சு எழுதி தர சொல்லிடுமா. அடுத்து வந்துட்டு யாரி முன்னால இருந்து சொல்லிட்டே தான் இருந்தேன், எங்க அவர் காதல வாங்கினாரு. அப்பாக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் காதல விஷயத்த போட்டு வைமா. அப்பா நல்லா இருக்கும் போதே யாருக்கும் என்ன பங்குன்னு பிரிச்சு கொடுத்தாதான். அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய பிரிச்சு கொடுத்துருங்க. அப்படி பின்னாடி எல்லாருக்கும் மன கஷ்டம்தாமா. சரி சரி பாத்துக்கலாம் விடு. நான் போய் பாத்துட்டேன் மாமாவை, நீ பாக்கலையா? பாக்குறேன் மாமாவை, பேசிட்டே இருக்க. இதான் வரேங்க. அப்பா அப்பா இட்லி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க. நம்மளா வரட்டும். சரி நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா. உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லம்மா வேண்டாம். வேணா அப்புறம் சாப்பிடுங்க. பார்சல் கட்டியிருக்கேன், அத்தைக்கு அம்மளாக்கு தட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க அப்புறம் சாப்பிட்டு போங்கண்ணா. சரிம்மா. அம்மா என்னம்மா அப்பா இப்படி கிடக்குறாரு, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கே பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ இட்லி வாங்கிட்டு வந்திருக்கா பாரு, சாப்பிடு. சாப்பிடாமலா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம், தட்டில் இட்லி வாங்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு பார்சல் வாங்க தெரியாதா? பார்சல் தான் கேட்டேன், இப்ப சாப்பிட்றதுக்கான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லவும் தட்டில் கொடுத்துட்டாங்க. இதான் ஓப்பனா தட்டில் இட்லி வாங்கிட்டு வருவாங்களா? இந்த கூர் கூட தெரியாது. உனக்கு இட்லி வாங்கிட்டு வந்ததே பெருசு, குறை சொல்லாம பேசாம சாப்பிடு சரியா? கொடுங்க, இன்னொரு பிளேட் இட்லி இருக்கு, அத்தைக்கு அதே கொடுத்துரு. சரி சரி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. சரி. என்ன வெறிக்க வெறிக்க பாக்குற, சாப்பிடு. நீங்க எந்த எப்படி சாப்பிட முடியும்? நவருங்க முத, சேர்ல உட்காந்தானே சாப்பிட முடியும். நீங்க பாருங்க அண்ணன் எப்படி சாப்பிடுறது, இங்கிட்டு வாங்க. ஒரு இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுல விஷயத்தை கேட்டுட்டு அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பி அழுதுட்டு இருந்த, இங்க வந்தானே இட்லி சாப்பிடுற. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் சாப்பிட்டுமா சாப்பிட வேணாமா? அத்தா நான் எதுவும் சொல்லல, நல்லா சாப்பிடு வயிறா. அத்தையும் சாப்பிட சொல்லு, அதுவே எனக்கு போதும். சரி. சிக்கன் பிரியாணி நல்லா வாசமா இருக்குமா? செஞ்சது யாரு? நல்லா தான் இருக்கும். அப்படி நல்லா வந்துருச்சு பிரியாணி. சாப்பிடுங்க முத. ஆமாமா சாப்பிட தான் போறோம். அப்பா கையோட முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாரு, வச்சு வச்சாச்சு. அப்பா முட்டை தானே நல்லா தான் சாப்பிடுவாரு. அப்பாக்கு வயசானாலும் கறியை நல்லா கடிச்சு துப்பிடுவாரு. ஆமாமா நான் கறியை கடிச்சு துப்புவேன். அப்படியே மோந்து பாப்பா என்ன சொல்லுவா, போடி. யா முத சாப்பிடியா, தட்டையை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? நானும் சாப்பிட தான் போறேன். இப்படியே என் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோ, உன் பிரியாணியும் சேர்த்து நான் சாப்பிடுறேன் பாத்துக்கோ. நீ சாப்பிடு, நான் விட்டுவேன். எனக்கு அப்படியே தான் நிறைய இருக்குல்ல, அதை முத சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன். 2 பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க முத. உரப்பெல்லாம் கரெக்டாதாமா இருக்கு. ஏமாவளா கொக்கா அதெல்லாம் கரெக்டா தான் செய்வா. அப்பா ஓ மாப்பிளையும் பேரன வரங்காடி டக்குன்னு சாப்பிட்டுங்க. பார்த்தாங்கன்னா போச்சு, நம்ம தான் மாட்டிக்குவாமா. மாடி இந்த பிரியாணி வாசம் வீட்டையே தூக்குதே, வாசனையை பத்தி எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வாசனை வச்சா நம்ம எல்லாத்தையும் இப்பயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். மாப்பிளைக்கும் பேரனுக்கு எதுவும் வைக்க மாட்டியா? ஆமா போப்பா, மாமனாரே உடம்பு முடியாம கிடக்குறாரு, இல்ல அவங்க பிரியாணி வேற சாப்பிடுவாங்களாக்கும். நம்ம சாப்பிட்டாலே திட்டுவாங்க, இப்ப அதுங்களுக்கு வேற வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருந்தாலும் பாவம் இல்லாம மாப்பிளையும் அவரும் சாப்பிட்டு போறாரு. பேசாம சாப்பிடுங்க, அப்புறம் உங்க தட்டு பிரியாணி நானே வாங்கிடுவேமா. இப்படியே சொல்லிட்டு உங்க தட்டு பிளேட் பிரியாணி வாங்கிடுவேமா. அப்புறம் நேத்து வச்ச பழைய சோறு தான் இருக்கு, சாப்பிட்டுக்கிறீங்களா? பழைய சோறா? ஐயா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. பிரியாணியை பத்தி யாராவது பழைய சோறு சாப்பிடுவாங்களா? வேண்டாம் வேண்டாம். பேசாம சாப்பிடுங்க, மாப்பிளைக்கு உங்க பேரனுக்கும் இந்த நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஏதாவது சாப்பிடறத பார்த்தாங்கன்னா தாத்தா முடியாம கிடக்குறாரு, நீ பிரியாணி சாப்பிட நம்மள குறை சொல்லுவாங்க. ஆமா அதே தான் நானும் சொன்னேன், சாப்பிடுங்க முத. சீக்கிரம் சாப்பிடுங்க 2 பேரும் சரியா? யாருமா ஒரு நிமிஷத்துல எப்படி காலி பண்றேன்ட்டு. தட்டுல என்ன சோறு பட்டாலும் 1 நிமிஷத்துல சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க. இப்ப பிரியாணியை சொல்லவா வேணும்? சாப்பிடுங்க. சரி சரி. என்னது பிரியாணி வாசம் அடிக்குது? நம்ம வீட்டு முன்னாடி இப்படி வாசம் யாருக்கு செஞ்சிருப்பா? இது பக்கத்து வீட்டுல செஞ்சிருப்பாங்களோ? இல்லையே, நம்ம வீட்டு வழியா தான் வாசம் வருது. இந்த டைம்ல அம்மா பிரியாணி செய்தா? இல்லையே, இது வந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம்ல. பக்கத்துல தான் செஞ்சிருப்பாங்க, நம்ம வீட்டுல செய்யல. தாத்தா உடம்பு முடியாம கிடக்குறாரு, அம்மா அந்த டைம்ல பிரியாணி செய்யுமா? சரி உள்ளார போவோம். அடியாத்தி யார் இந்த டைம்ல பெல் அடிக்கிறது? அம்மா நல்லா மாட்டிக்கிட்டோம், மாப்பிள்ள வந்திருப்பாரு, என்ன உன் பேரன் தான் வருவான். என்னதம்மா சொல்றது, வேற பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம், இது நினைச்சுக்க மாட்டாங்க. ஆமா இந்த பிரியாணி என்னடி பண்றது? இல்லை வேற அடிச்சிட்டாங்க, நம்ம போய் திறக்கலன்னா அவ்வளவுதான், டவுட் வந்துடும் உங்களுக்கு. ஏன் ஏமா காட்டி கொடுக்குற? பயப்படாத விடு, பாத்துக்கலாம். எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு பாதிதான் சாப்பிட்டுருக்கோம். ஆமா அது நட்டி யாரும் பெல் அடிக்கிறாங்க. அம்மா விடுங்க பாத்துக்கலாம். கிச்சன்ல வச்சு மூடி வச்சனா ஒன்னும் தெரியாது. இப்படி ஒன்னும் தெரியாம இருக்கும், வாசம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருமே. அட ஆமால. எப்போய் ஒன்னும் கவலைப்படாத, நல்ல ஐடியா வச்சிருக்கேன். தட்டோடய அப்படியே ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு மூடி வச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே சூடாவும் இருக்கும், வாசனையும் வெளியே வராது. ஆமா நம்ம சொல்ற இது நல்ல ஐடியா, வாசமும் வராது, யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் சாப்பிட முடியாம போயிடுச்சுமா. அங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். யார திருப்பி பெல் அடிக்கிறாங்க, போடி. அப்புறம் கதை உடச்சிட்டு உள்ளார வந்துருவாங்க, போய் யாருன்னு பாரு. வேற யாரு? அதான் சொன்னேன்ல, உன் மாப்பிளையும் என் பிள்ளையும் தான் இருக்கும். பாப்பா நேரத்தை பெல் அடிக்குது, நிம்மதியா சாப்பிட விடுதுங்களாருங்க. அம்மா 2 பேரும் அந்த பிரியாணி கொடுங்க, நான் உள்ளார போய் வச்சுட்டு வந்துடுறேன். நல்லா சாப்பிட நேரத்துல புள்ளார போய் வைக்கிறீங்கம்மா. கொடுங்கப்பா சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் ஒன்னாலதான் இப்படி சாப்பிட்டுக்கலாம். நீ பாட்டு நோய் நோயின்னு பேசிட்டே இருந்த, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு.
பாரியா என்னைய சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன பண்ணேன்? என்னத்த பேசுறேன்? என்னைய சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்கோ. இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க? அப்புறம் உங்க அப்பா சொல்றத பாத்தியா? காரணம் காமிக்கிறாரு. அதான் சாப்பிட முடியலையா எல்லாம் பண்ண முடியலையா? விடுமா பாத்துக்கலாம். இரு நான் போய் கதவு திறக்கிறேன். உனக்கு கதவை திறக்க இவ்வளவு நேரமா? எத்தனை வாட்டி பில் அடிக்கிறது? நான் 2 வாட்டி தானே பெல் அடிச்சேன். அதுக்கு இப்படி பேசுற? சரி உங்க தாத்தா எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. அதே உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. அதான் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு இருக்காமா? பசிக்குது, சாப்பிடணும். சாப்பாடா? ஒன்னும் செய்யலையே. என்ன ஒண்ணும் செய்யலங்கிற? இப்ப தாத்தாக்கு அம்மாச்சிக்கு என்ன செஞ்சு கொடுத்த? கையில இருந்து வாங்கி கொடுத்தாச்சு. எங்கடா போற? தண்ணி குடிக்க போறேம்மா. எங்கடா போற, எது போறேன்னு கேள்விக்கிட்டே இருப்ப. நான் தண்ணி மொத்துட்டு வரேன். தண்ணி மோந்து குடிச்சுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. என்னம்மா அவன் கிச்சனுக்குள்ளார போறான், பாத்திர போறான், போய் பாருமா. ஆமாம்மா, ஒரு பிரியாணி கிடைக்காம போயிரு போகுது. சும்மா இருங்கப்பா, நீங்க வேற.